ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுவேல் பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து கரெக்டாக 7 மணிக்கெலாம் காரைக்குடி புது பஸ் ஸ்டாண்டில் இருக்கணும். ஏன்னா காரைக்குடி புது பஸ் ஸ்டாண்டில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐவி போகிறதுக்கான பஸ் அங்கே தான் வரப்போகுது. ஸோ காலேஜ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐவி கூட்டு போகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி அப்படிங்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ அங்கே போய் நிறைய விஷயங்கள் நம்ம ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி வந்து கற்றுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து சேர்ந்தாச்சுங்க. Hi friends, welcome back. Hey, I've seen this one. This is a classic. Hello viewers, welcome back. Of course, there are similar lines I have made. நான் காப்பிலாம் அடிக்கல. நான் எங்க வேணா வந்து சொல்ல முடியும். ஸோ நம்ம பார்ட் 1ல பார்த்த மாதிரியே 10:30க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டம் இன்ஸ்டியூஷனுக்குள்ள போயாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும்? கேளுடா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டியூஷனுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேஸே எங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வைபாக தான் கொடுத்துச்சு. ஸோ வழக்கமாக இன்ஸ்டியூஷன் அப்படிங்கக்குள்ள பல பில்டிங் போட்டு கம்பார்ட்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸஸ் தான் இருக்கும். ஆனால் இங்கே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடிகள்னு அடர்ந்து படர்ந்து இருந்தது. இரவு நேரத்தில் தங்க இடம் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. அதை பார்க்கக்கூடிய ஒரு இயற்கை காட்சிகள் அப்படியே அன்றாடம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ அப்படியே போகிற வழியில் அதை எல்லாத்தையுமே பார்த்து ரசிட்டே போயிட்டு இருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பஸ்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து இப்போ நிஃப்டம் இன்ஸ்டியூஷனுக்குள்ளே தான் இருக்கோம். ஸோ கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணோம். ஸோ எடுத்தோன்னே உள்ளே விட்டுற மாட்டாங்க இல்லையா, அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது வரையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு எல்லா இடமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேங்க. ஸோ பார்க்குறவங்களாம் கொஞ்சம் வியர்டாக தான் பார்த்தாங்க. பரவாயில்ல, நமக்கு கண்டன வேணும், நம்ம தான் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேங்க. செல்போனை மூஞ்சுக்கு நேரம் காட்டி என்ன பண்ணுங்க? கொஞ்சம் இங்க வாங்க. செல்போன் வச்சு என்ன பண்றீங்க? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? கணேசா, நண்பர்களே, நம்ம நண்பன் கணேசன் வந்து பழனிக்கு போறான். எல்லாரும் வந்து வேண்டிக்கிங்க, நல்லபடியா போய் இறைவனிடம் சேர்ந்தானா ரொம்ப சந்தோஷம். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உள்ளே வந்தாச்சு. இதே சும்மா இங்கே வந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் உள்ளே போகல, நம்ம வந்து வெளியே தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்ஸ்டியூஷனுக்குள்ளே வந்தாச்சு. என்னம்மா யார் எடுக்கிறா? சரி வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து எல்லாம் கிளம்ப போகிறாங்க. அப்படியே நான் போயிட்டு என்ன அப்படிங்கிற ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் அங்கதான் ஒருத்தன் புரோட்டா சாப்பிட்டா. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் மரத்தடியில் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களை மேம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லைனாக அவங்க பின்னாடியே வந்து போயிட்டு இருந்தோம். ஸோ எங்கே கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதான் எனக்கு ஐடியாவே இல்லை. நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியெல்லாம் ஷூட் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டே இருந்தேன். ஸோ நம்ம எடிட்டரும் கூடவே வந்துகிட்டே இருந்தாப்புல. ஸோ போயிட்டு இருந்த இடத்துல தான் வந்து தெரிஞ்சு ஸோ உள்ள மிஷின்ஸை தான் கூப்பிட்டு போய் காட்ட போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா இன்னும் மும்முரமாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. குச்சமே இல்லை. என் கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். என் கண்ணில் ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்கள் நடப்போம். கேஸுக்காரங்களே நாங்க தான்டா, கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான்டா. இதோ உங்களுக்காக அதுதான் பவரே. நேத்து எனக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க, பசங்க சொல்லிட்டாங்க போட்டுருவாங்க. அதுதான் பவரே. கேஸுக்காரங்களே நாங்க தான்டா, பயப்படாதவங்களே நாங்க தான்டா. நீ யாருக்கிட்ட கேக்குற தெரியுமாடா? கண்ணாடி பார்த்ததுல மதுரை வீரன் தானே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களை மிஷின்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ பேட்சாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களை வந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ எல்லாரையாலுமே வந்து அட் அ டைம் உள்ளே போக முடியாது. ஸோ ஒரு பேட்ச் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இன்னொரு பேட்ச் வந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ அது வரையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தோம். அதை பத்தி யோசிக்க வேண்டிய கன்றாவியே. எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா? சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? உள்ளே போய் பார்த்தவங்கன்னா நிறைய மிஷின்ஸ் வந்து அங்கே இருந்துச்சுங்க. ஸோ இந்த இடமே வந்து ரொம்ப புதுசாக வந்து எனக்கு காய்ச்சலிச்சிச்சு. ஏன்னா அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம டிஸ்கவரி சேனலில் அந்த ஃபுட் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி மிஷின்ஸ்லாம். என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா.
ஸோ புதுசாக என்னென்னமோ காட்டுவாங்க, அதே மாதிரி அங்கே இருந்துச்சுங்க. நிறைய விஷயம் எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க. நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தனால எல்லா விஷயங்களையும் என்னால் கவனிக்க முடியல. படிடா ஒழுங்கா படிடா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நிறைய வீடியோஸ் நாங்கள் ஷூட் பண்ணாங்க. ஸோ மிஷின்ஸை பற்றி தான் மேக்ஸிமம் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் அங்கே உள்ள இன்ஸ்ட்ரக்டர். ஸோ அதோட பர்பஸையும் அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு சொன்னாங்க. ஸோ நிறைய விஷயம் கற்றுக்கிட்ட ஒரு ஃபீல்டு இருந்துச்சு. அங்கே நிறைய வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணாங்க அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற எல்லாமே. ஆனால் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் காட்ட முடியல. நிப்பாட்டுன்னு சொன்னேன். உள்ள வைக்குமாறு சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். அவங்களோட டீகோரம் ரூல்ஸ் படி என்னெல்லாம் எனக்கு தெரியல. பட் போனதுக்கு நிறைய விஷயம் கற்றுக்கிட்ட ஒரு ஃபீல்டு இருக்குங்க எனக்கு. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறையா மிஷின்ஸை வந்து பார்த்து அங்கே ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயம் கற்றுக்கோங்க. ஸோ இது நான் அனுபவிச்ச ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கும் இது வந்து கிடைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேங்க. என்ன மனுஷன். ஸோ உள்ளே எல்லாம் போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. வரட்டாமே அடே கால் ஓடி வந்து ஓட முடியல, வண்டி நிப்பாட்டா. அழகா நீ இன்னும் வண்டியில ஏறலையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக நிஃப்டமில் இருந்து ஒரு 12 மணி போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ நிஃப்டம் வந்து எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதை லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த நிஃப்டம் எனக்கு தூண்டி விட்டுருச்சு. ஸோ இனிமேல் ஃபியூச்சரில் நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு நிறைய டைம் இருந்துச்சுங்க. ஸோ 12 மணி தானே ஆகுது, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படிங்கிறனால நாங்கள் வந்து அடுத்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்தோம். ஸோ போகிற வழியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ மணிமண்டபம் இருந்துச்சு. ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்குது, எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். சாரி எனக்கு தெரியாது. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அப்படியே வீடியோ அங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ பாருங்க. உங்கள் பார்வைக்கு இங்க ஏதோ பார்க் இருக்கா, ஸோ போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம். இந்த பார்க்குள்ள போகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணாங்க ஒரு ஆளுக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேர்த்து 4 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டேங்க. சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான் புன்னகையில் கொடுக்கிறது 18 ரூபாய். சுற்றி நின்று ஊரே. ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மணிமண்டபம். ஸோ எப்போதுமே மேலே போகிறதுக்குலாம் அலோவ் பண்ணுவாங்களாங்க. ஆனால் நாங்கள் போன அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேபி கப்புள்ஸ் தொலையா கூட இருக்கலாம். என்ன வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாது, எடுக்கிறேன், எனக்கு தெரியுதுங்க இங்கே கேமராவில். ஏன் அந்த இல்லை எனக்கு புரியலையே, அந்த கப்பலே நீ ஏன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எனக்கு புரியல. நான் ஏன்டா அந்த கப்பலை ஃபாலோ பண்ணுறேன்? அவங்க நல்லா இருந்துட்டு போகிறாங்க. எனக்கு நான் நல்லா நாசமாக போகணும்னு சொன்னேன்னா மனசில் இருக்கிறது வெளில வருது. இல்லை உனக்கும் ஆசை இருக்கும் மனசில். எதுவும் சொல்லலப்பா, நான் எதுவுமே சொல்லலை. நீங்களா பேசி நீங்களாவே ஒரு முடிவுக்கு வந்துக்கிறீங்க. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ, தூக்கத்தை கெடுக்கிறீங்களே. நண்பர்களே, வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால வந்து இப்போ நாங்கள் வந்து தாழ்வான பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஜோக் இல்லையா? என்ன வெயில் 110 டிகிரி ஆமியா. 110 டிகிரி அடிச்சா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம். என்ன கொடுமை சரவணனது. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? கீழே போட்டாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ரெஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கே போயிட்டோம். ஸோ இப்போ நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலை நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம். நாம் சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். செருப்பு பிஞ்சு போகும். தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை இருந்துச்சுங்க. சின்ன வயசுலேருந்து கூட ஆசை இருந்துச்சு. ஸோ தஞ்சாவூர் பெரிய கோயிலை இன்னைக்கு நேருக்கு நேராக போய் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதே ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. இது வரைக்கும் படங்கள்லையும் புத்தகங்கள்லையும் மற்றவங்க சொல்லி கேட்ட விஷயத்தை இன்னைக்கு நம்ம நேரிலே போய் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணேன். ஸோ இப்போ என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத மட்டும் பொறுத்திருந்து பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தஞ்சை பெரிய கோயிலை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தஞ்சாவூர் பெரிய கோயிலை நாங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறமா பஸ்ஸை ஒரு ப்ராப்பரான இடத்துல வந்து பார்க் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் பஸ்லேருந்து இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம்லாம் கிடையாது, பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நடந்து அப்படியே பேசிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருந்தோம். நல்லதான், என் கைக்கு ஆட்டத்துக்கு இந்த மாதிரி ஃபோன் தான் கரெக்டாக இருக்கும். கிம்பிள் ஒன்று வாங்கிரு, ஒரு ட்ரைபாட் ஒன்று வாங்கிரு. ஒப்படம் வந்து காசு கொடுப்பான். எங்க பார்க்க பாருங்க செமஸ்டர்ல ஃபுல்லா பதிலா சரி செமஸ்டர்ல ஃபுல்லா பதிலா சரி அட போடா, என்னடா வாழ்க்கை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக தஞ்சை பெரிய கோயிலை நான் நேருக்கு நேராக என் கண்ணால் பார்த்துட்டேங்க. ஸோ ரொம்பவுமே வந்து மனசு நிறைவாகவே இருந்துச்சு. ஏன்னா பல வருஷமாக இதை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணது கண்டிப்பாக ஒருத்த அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸோ இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் அவங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். 1886 காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேள்விக்குறியான விஷயம் அப்படின்னாலே இந்த தஞ்சை பெரிய கோயில் யாரால் கட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த காலத்தில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஒப்பீனியன்ஸ்லாம் இதுக்கு வந்து வச்சாங்க. ஸோ இது வந்து கரிகால சோழனால கட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், சில பேர் வந்து இது மனித கட்டுமானமே கிடையாது, ஏலியன்ஸால கூட கட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. அதுக்கப்புறமா 10 வருடங்கள் கழித்து பல ரிசர்ச்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கல்வெட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெயர் கிடைக்குது. வேற யாரும் இல்ல, நம்ம ராஜராஜ சோழனால கட்டப்பட்டது தான் இந்த தஞ்சை பெரிய கோயில் அப்படிங்கறத முடிவுக்கு வந்தாங்க. போருக்காக நிறைய இடங்களுக்கு ராஜராஜ சோழன் டிராவல் பண்றாரு. அங்க போயிருக்கக்குள்ள பல புத்திச டெம்பிள்களை பாக்குறாரு. அங்க உள்ள விஷயங்களை எல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி தான் ஸோ நம்ம நாட்டிலையும் இது மாதிரி ஒரு கோயிலை கட்டியே ஆகணும் அப்படின்ட்டு கட்டப்பட்டது தான் இந்த தஞ்சை பெரிய கோயில். ஸோ இது எல்லாம் தான் எனக்கு இந்த கோயிலை பத்தி தெரிஞ்ச சில ஜென்ரலான விஷயங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாருங்க. ஒண்ணுமே இல்ல. போடுற பிட்டு கடல்ல நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு பொருதணும். இப்ப பாருங்கண்ணே, இப்ப பாருங்கண்ணே, இப்ப பாருங்கண்ணே. நீங்க ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்படியே கோவிலை சுற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எடுத்த உடனே ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நந்தி சிலை தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கிட்ட போயிட்டோம். சாமியே சரணங்கப்பா. டேய் இது வேற கோயில்ரா. ராத்திரி குடிச்ச போதல இல்லாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. போடா அந்த பக்கம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு முன்னால என்ட்ரன்ஸ்ல எப்போதுமே நந்தியினுடைய சிலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல தான் இந்த தஞ்சை பெரிய கோயிலும் வந்து சிவனுக்காக கட்டப்பட்ட கோயில் அப்படிங்கிறதால நந்தியை வந்து என்ட்ரன்ஸ்லேயே வச்சிருக்காங்க. இந்த நந்தியினுடைய சிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இன்ச்சா வருஷத்துக்கு வளரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பல பேர் பல விதமாக கதை கட்டி விட்டுருக்காங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. அதையும் இந்த வீடியோவில் நான் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அப்படிதானே சொன்னா பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தஞ்சை பெரிய கோயிலில் என்ன வியக்க வச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லக்குள்ள வச்சுக்கோங்களேன், அதோட கட்டுமானம் தாங்க. எல்லாரும் இதை தான் முதல்ல சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் சிமெண்ட்டு செங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க கருங்கல்லாலேயே கட்டப்பட்டது தான் அந்த தஞ்சை பெரிய கோயில். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் தஞ்சை பெரிய கோயிலை பற்றி இருக்குங்க. ஸோ வேணுங்கிறவங்க யூடியூப்பில் போயிட்டு சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே நான் சொல்லி இந்த வீடியோ போர் அடிக்க விரும்பலை. மகாபிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? ஸோ அந்த இடம் டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறனால பல நாடுகள்லேருந்து பல ஊர்கள்லேருந்து பல நபர்கள் வந்து அங்கே வந்திருந்தாங்க. அங்கே சில நபர்களை எல்லாம் அங்கே வந்து சந்தித்தோம். அங்கே வந்து ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்கிட்ட ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அவங்களுக்கு நான் ஃபோட்டோவும் எடுத்து கொடுத்தேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நீ என்ன பண்ற? எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு அழகா ஒரு போட்டோ. போட்டோவா எடுத்துருவோமா? ஐயோ கேமரா வச்சு எங்க இருக்கு தெரியல, சமாளிப்பா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கோயில் முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பல விஷயம் வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சுங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கல்வெட்டுகள் ரொம்பவே புதுசாக இருந்துச்சுங்க. அங்கே எனக்கு ஒன்று கூட தெரிலங்க. இது பழங்காலத்து எழுத்துக்கள் அப்படிங்க சொல்கிறாங்க. இப்படி தான் அந்த காலத்தில் எழுத்துக்கள்லாம் இருந்திருக்கும் போல. ஆனால் நாங்கள் அதையெல்லாம் படிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் ஒரு அலப்பறை பண்ணோம் பாருங்க. ஆமாம், என்ன போட்டிருக்கு கொஞ்சம் படித்து சொல்லுவாமா? கல்வெட்டில் தெரியாது. இந்த வடமொழி எழுதிலே படிக்க தெரியாது. வடமொழி எழுத்துக்கள் மாதிரி இருக்கு. என்ன எதுன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் இது இப்படி சொல்றது மட்டும் அது பூ தெரியுது. வேற இங்கே இது எனக்கு தெரியும். இது வந்து 9 அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
ஓகேங்க. ஸோ இன்னைக்கு அவ்வளோதான், அவ்வளோ முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இதுக்கப்புறம் வேறு எதுவும் பிளான் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு என்ஜாய் பண்ண ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. வழக்கமாக வீட்டிலே இருந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஸோ இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு வரோம், அதுவும் நம்ம பார்க்காத இடத்துக்கு வரோம் அப்படிங்கக்குள்ள இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நிறையா விளாகிங் பண்ணலாம். இருடா தம்பி, நான் பேசிடுறேன். நீ முறைக்கிறியா நீ? இல்ல நான் பக்கத்துல நீங்க சொல்லுங்க. ஓகே, எதுக்கு பாடி கார்டா? செட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வீடியோட லாஸ்ட் பாட்டுக்கு நம்ம வந்துட்டோங்க. காலையிலேருந்து நான் ஃபோனும் கைமா தாங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா என் உடம்பு ரொம்ப ட்ரைன் ஆயிடுச்சு. ஃபோனில் சார்ஜும் ட்ரைன் ஆயிடுச்சு. அதோட ஃபோனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோலாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு பாக்கெட்டில் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ இன்னைக்கு என்ன தான் என் உடம்பு டயர்டாக இருந்தாலும் மைண்டு ஸ்டில் ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது. நிறைய விஷயங்களை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணு அப்படின்னு தான் தோணுது. ஸோ இந்த வீடியோக்காக நமக்கு வந்து பல எஃபோர்ட் வந்து நம்ம எடிட்டர் போட்டிருக்காரு. அவருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு, போன வீடியோவுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்த உங்களுக்கும் ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேங்க. அண்ணே, என்னைய மன்னிச்சிருங்கண்ணே. முதல்ல என்ன மன்னிச்சிருங்கண்ணே. கொடுத்த நாளுக்குள்ள வீடியோ போட முடியாது, என் தப்பு தானே. எல்லாம் இந்த எடிட்டர்னால தானே. டைமுக்குள்ள பண்ணிடுறேன்னு சொல்லிட்டே இருந்தானே. கடைசியில் ஃபோன் என்னமோ தலையில் போட்டு உடச்சிட்டானே. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் 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 பிறந்தால் பிறக்கும்.